அடுத்ததாக அன்பிக்கினியவர்களே, அடுத்தது நேரம் சுருங்குறதுனால் நான் மிக சுருக்கமாக சொல்றேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த கொள்கை அல்லாஹ் சொல்றான், இஸா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது முசீபத்துகள் நடக்கிற ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுவார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்லணும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அர்த்தம் என்ன? எனக்கு பசிக்குது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அர்த்தம் என்ன? கிளாஸ் உடையுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், நான் உனக்கு சொந்தம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், உன் பக்கமே திரும்ப போறோம். அர்த்தமே விளங்குது இல்ல. இந்த மைக் உடைஞ்சு போகுது, இந்த போன் உடைஞ்சு போகுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், நான் உனக்கு சொந்தம், உன் பால் திரும்ப போறேன். என்ன சம்பந்தப்பா? போன் உடையுது, யா அல்லாஹ் நான் உனக்கு சொந்தம்டா, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உளவியல் சொல்லுது, மனசுக்கு இந்த மனசு எதையும் பெருசா பார்த்தா சஜஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதுக்கு மனசு ஆழமா பெருசா பார்த்தா அது பெருசா எடுத்துக்கொள்ளும், சின்னதா பார்த்தா சின்னதா எடுக்கும். இதுக்கு சொல்லுவாங்க இமேஜ் கிரியேஷன். இந்த சபையில உள்ளவர்கள் ஒரு கிளாஸுக்கு போறீங்க, ஒரு சார் வர்றாரு, மாணவனுக்கு படிச்சு கொடுக்கிறாரு. 4 மாணவன் உட்கார்ந்து படிக்கிறான். ஒரு மாணவன் நினைக்கிறான் நான் கூமுட்டை, இன்னொரு மாணவன் நினைக்கிறான் நான் தான் பானதுரைக்கு பெரிய சாரா மாற போறேன். இப்படி நினைச்சு படிச்சா விஞ்ஞானம் சொல்லுது, உளவியல் சொல்லுது, எந்த மாணவன் எப்படி நினைக்கிறானோ அதுக்கேற்ப மூளைக்குள்ள போய் சேரும். நான் இன்னொருத்தனுக்கு சொல்ல போறேன் கேட்டா அவர் மூளை அது கடுமையா பதிஞ்சு கொள்ளும். நான் கூமுட்டை நினைச்சா கூமுட்டை மாதிரி அவருக்கு அது விளங்காமலே போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் பார்க்கிற விதத்துல தான் உள்வாங்கிறது இருக்குது. என்ன சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் பாருங்க. அதாவது கல்புல ஒன்று சின்னது பெருசன் இருக்கு. எப்பயுமே ஒரு கவலை வரப்போக்கில் அதை விட பெரிய கவலையை போடணும். கல்புல பெரிய கவலையை போட்டு அந்த பெரிய கவலையை அழிச்சா சின்ன கவலை சிம்பிளா அழிஞ்சிடும். இது சைக்காலஜி. சின்ன கவலை வரப்போக்கில், ஒரு கவலை வரப்போக்கில் அதை விட பெரிய கவலையை போடணும், அந்த கவலையை பிறகு அழிக்கணும். அழிச்சா இந்த சின்ன கவலை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிடும். வீட்டுல காப்பு காணல, மோதிரம் காணல, மோதிரம் காணலண்டா தலைவிரி கோலத்துல பொம்பளை அழுகிறா, மாப்பிள்ள பாக்குறாரு மோதிரத்தை காணல, என்ன செய்ய? 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அழுகிறா. இதுக்கு வேற வேற நோய் வந்துருமோ? மோதிரம் காணல என்று சொன்ன உடனே சைக்காலஜிக்கலி, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த அவங்களோட மனைவிட காப்பை எடுத்துடணும், காணமாக்கிறணும். வேணுமெண்டே அல்மாரியை திறந்து தெரியாத டக்குன்னு உடனே எடுத்து சாக்கில போட்டு மறைச்சாச்சு. இப்ப சொல்லணும் தேடி பார்ப்போமே, கபட்ல இருக்கின்ற அல்மாரில் இருக்கின்ற கொஞ்சம் தேடி பார்ப்போமே. தேடி பார்த்தா காப்பும் சேர்ந்து காணும். இப்ப அழுந்தவங்க சும்மாவா அழுவாங்க? அல்லாஹ், காப்பும் போச்சா, நான் மோதிரன்னு தான் நினைச்சேன், காப்பும் சேர்ந்து போச்சாண்டு இன்னும் கடுமையான அழுவ வந்துடும். பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்க சொல்றீங்க ஒரு மணித்தியால் அலட்டும், கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தேடி பாக்குறீங்க அல்மாரி ஃபுல்லா, நீங்க தானே எடுத்தவரு, காப்ப நைசா வச்சிடணும். அதான் சூனியக்காரன் என்று சொல்லி வீட்டுக்குள்ள வேணுமென்றே தோண்டி இதுவரைக்கும் நாக்குக்குள்ள மறைச்சு வச்சோண்ட துண்டை போட்டு, இதா பாத்தீர்களா குழியை தோண்டி டைல்ஸுக்குள் இதா துண்டு இருக்குது சூனியம் போடப்பட்டு காட்டுறானு. அதே மாதிரி சூனியம் செய்ய சொல்லல, கபட்டுக்குள்ள அப்படியே எடுத்து நீங்க எடுத்த காப்பு தானே அப்படியே முள்ள வச்சுட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு, இந்த பாருங்க நான் தேடின காப்பு கிடைச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் காப்பு கிடைச்சிட்டா, மோதிரம் போனா போட்டுமே, காப்பே வந்துட்டேன்னு. புரியுதா மேட்டர்? பெருசா கிடைச்சிட்டா சின்னது 500 ரூபாய் காணல, 500 ரூபாய் காணல, தலையே வலிக்குதுண்டா, போனா போட்டு அல்ல இன்னைக்கு காணமாக்கினா நாளைக்கு 5000 ரூபாய் தரப்போறான். இது மூமின் கொள்கை, கவலைப்பட மாட்டான். சீப்பு காணாம போயிருக்கு, 10 ரூபாய் போறாது, சீப்பு 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 பிரஷரே ஏறி சீப்பு 10 ரூபாய் பிரஷர் டப்ளர் பெருசா போயிரும். சீப்பு காணல பாத்தீங்களா, அங்க வச்சு இங்க வச்ச பெரிய பிரச்சனை. இப்ப என்ன பண்ணணும்? 500 ரூபாய் காணலண்டா 5000 ரூபாய் எடுத்துடணும். இப்ப தேடிப்பாரு 500 ரூபாயில 5500 ரூபாய் காணும். இப்ப பெருசா போயிருமா? 5000 ரூபாய் திரும்ப கிடைச்சிச்சுன்னு வைங்க, 500 ரூபாய் போனா போட்டு 500 ரூபாய் கணக்கா, 50,000 ரூபாய் கிடைச்சிட்டு 500 ரூபாய் மெட்டான்னு போயிரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஷயம் ஒப்பிட்டு பார்ப்பதில் தான் இருக்குது. எவ்வளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோமோ இது சைக்காலஜி, இது சைக்காலஜி. அந்த காலத்துல இதெல்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 153. அல்லாஹ் கவலைப்பட விடவே இல்லை சஹாபாக்கள். குர்ஆன் இன்னைக்கு போய் பரட்டுங்க, ஆல இம்ரான் 153. உஹது யுத்தம் என்னாச்சு? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இருக்க சொல்றாங்க ஒரு இடத்துல. அங்க இருந்து சில பேர் போறாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவங்க பிழையை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான தாக்குதல். இந்த நெத்தி பகுதியில் ஒரு காயம், பல்லு உடையுது, ரத்தம் ஓடுது. ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்த உடனேயே வந்த காஃபிர் நினைச்சிட்டா ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. எல்லா இடத்துலயும் பரவுது ரசூலுல்லாஹ் மௌத்து மௌத்துண்டு. ஆனா அந்த டைம்ல
சஹாபாக்கள் கவலையில சோர்ந்து போன டைம். என்ன டைம் தெரியுமா? ஊது தோத்துட்டோமா, ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டாங்களா? யாரு பிடிச்சது? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி அவர் வந்த ஓர்தான் அது. காலித் பின் வலீத் தான் எதிர்த்தரப்புல இருக்கிறார், காஃபிர். வந்து அப்படி ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டாரு. புட்டிச்சா முஸ்லிம்கள் சோர்ந்து போயிட்டாங்க. சஹாபாக்கள் கவலைப்படுவாங்களா? ஒரு பொம்பளை ஓடி வந்து, ஹதீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி வந்து கேக்குறாங்க, எங்கப்பா ரசூலுல்லாஹ், உங்க மாப்பிள்ளை மௌத்து பரவாயில்ல, உங்க புள்ள மௌத்து பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் எங்கப்பா? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கிறாங்க. அப்ப பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்களே. அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது, ரசூலுல்லாஹ் மௌத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். பெரட்டி பாருங்க, பெருமானார் மரணம் என்று போச்சா, கொஞ்ச நேரத்துல சஹாபாக்கள் சோர்ந்து போய் நிக்கிறாங்க, ஊது தோத்தண்டு கவலை. அந்த கவலை அழிக்க பெரிய கவலை அல்லாஹ் போடுறான். ரசூலுல்லாஹ் மௌத்து போதா, அப்படியே சோர்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இல்லப்பா ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கிறாங்க, உஹது தோத்த கவலை போதா. அடுத்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க, அவர்களுக்கு சின்ன ஒரு தூக்கத்தை கொடுத்தோம் என்றான் அல்லாஹ். சின்ன தூக்கம். எப்பயுமே சைக்காலஜி சொல்லுது, கவலையில் உள்ளவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தூங்கி எழுப்பினா தான் பிரெயின் ரீஃப்ரெஷ் ஆகும். குர்ஆனை பரட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கவலைப்பட விட மாட்டேன்றான் குர்ஆன்ல. அந்த சஹாபா அப்படி பாருங்க அந்த ஆயத்தை, அப்ப புரியும் கவலைக்கு மருந்து போட்ட விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னால் இல்ல எதுக்கு தெரியுமா? ஏதெல்லாம் காணாம போச்சு, போனே உடைஞ்சு போச்சு, 1 லட்சம். என்ன யாரெல்லாம் நான் உனக்கு சொந்தமே, எல்லாத்தையும் விட்டு போட்டு என்ன வெள்ளப்படல சுத்திட்டு உன் பக்கத்துல கொண்டு வருவாங்களே அல்லாஹ், நானே மௌத்தா போறேன். இப்ப என்னைய விட எக்ஸ்பயர் டேட் அது. எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா போனுக்கு இல்லையா, மைக்கு இல்லையா, வாகனத்துக்கு இல்லையா? எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருக்குது. எக்ஸ்பயர்ட் எப்பன்னு தான் தெரியல. நாளைக்கு அது கடைசி இஷாவா, சுபஹு கிடைக்குமா, ரமலான் கிடைக்குமா, ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிருமா, வீட்டு வரைக்கும் போமா, என்னடா நோய் வருமா, கால் போயிருமா, கை போயிருமா தெரியல, என்ன நடக்கும்னு தெரியாது. உடனே சொல்லட்டுமா? எப்படி தத்துவம்! சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு தத்துவம் சொல்லி தந்த ஒரு மார்க்கத்தை விட்டுதான் நம்ம மக்கள் விலகி நிற்கிறார்கள். இந்த நாடகமும் படமும் கூத்தும் கும்மாளமும் விபச்சாரமும் உங்களுக்கு நிம்மதியை தருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளி வாசலுக்கு ஓட வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்விடம் கரம் ஏந்த வேண்டிய சமுதாயம், எப்படிப்பட்ட தத்துவங்கள் தந்து குடும்பம் சகிதம் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து இந்த தத்துவங்களை உள்வாங்கினா ரப்புல் ஆலமீன் சக்கீனாவை இறக்குவான், அமைதியை இறக்குவான். ஏன் அமைதி வரல தெரியுமா? அந்த நேரான ரூட் இல்ல, வாயில பட்டு மார்க்கம், கல்வில் இஸ்லாம் இல்ல, அதனால மனக்குழப்பம், அதனால நிம்மதி இல்ல. எங்க நிம்மதியை வச்சிருக்கிறான்? எந்த நேரமும் சொல்லுங்க, அக்ஸிரு திக்ர் ஹாதிமுல் லذات யானி அல் மௌத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதாதுன்றாங்க. சஹாபாக்கள் என்ன பார்த்தல்ல, உங்களை பார்த்தல்ல, அதிகப்படுத்துங்க. எதை யா ரசூலல்லாஹ்? மௌத், இன்பங்களை எல்லாம் துண்டாக்க மரணம். இந்த கிழமையில மௌத்தை ஞாபகப்படுத்தின ஒரு ஆள், நான் மௌத்தாக போறேனே, என்ன கொண்டு போவாங்களே, என்ன கேள்வி கேட்பாங்களே, என்ன மறுமைக்கு சேர்த்து வச்சேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எவ்வளவு மரணத்தை நினைக்கிறாங்க, போதாது, கூட்டுங்க. நிம்மதி, நிம்மதி அங்க இருக்குது. மரணம், அதுக்காக தயாராகிறீங்க, நிம்மதி கல்பல வரும். இன்னாலில்லா சொல்ற நேரம் எஃபெக்ட், அதாவது பிரெயின் மைண்டுக்கு ஒரு இது வரும், நாங்க போறோம், நாங்க அல்லாஹ்